பக்க விளைவுகள் என்பது மருந்துகளின் காரணமாக அப்போதைக்கு வருகிறது, பின்னர் அந்த பக்க விளைவுகள் ஏற்படாது என்பது அர்த்தமல்ல. பக்க விளைவுகள் உங்களுக்கு மருந்துகளால் உருவாக்கப்பட்டு நோய் எதிர்க்கும் திறன் நீக்கப்பட்ட நிலையில் நோய்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வகையில் இந்த ஆங்கில மருத்துவம் செயல்படுகின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எனவே எப்பொழுது முதல் முறையாக ஆங்கில மருத்துவத்தை சாப்பிடுகின்றோமோ இனி மரணம் வரையில் நீங்கள் தப்பிப்பவர்கள் இல்லை. உங்களுடைய வேதனைகளிலிருந்து சுகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. எந்தெந்த உறுப்புகளிலெல்லாம் தங்குகின்றதோ இந்த கேடுகள், ஜுரம் நீக்குவதற்காக நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் அனைத்துமே உடலுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை, குடலுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை, இரத்தத்தில் பரவிட்ட விஷயங்களை அல்லது உங்களுடைய நெஞ்சு செடிகளாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உடல் பூராவும் பரப்பிடுகின்றது. எனவே எந்த சமயத்திலும் ஒரு நுரையீரல் நோய் உருவாகி பின்னர் எங்கெல்லாம் பரவியதோ அங்கெல்லாம் அது இரண்டாம் பட்சமாக பரவ ஆரம்பிக்கின்றது. செகண்டரி ஃபார்மேஷன் தெளிவாக அறிய வேண்டும். ஆங்கில மருத்துவம் ஒரு குழந்தைக்கு எப்பொழுது நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கின்றீர்களோ அது முதலில் ஜுர மாத்திரையாகும். அந்த ஜுரத்தை தணிக்கும் பொழுது வாழ்நாள் முழுமைக்கும் அது கஷ்டப்படக்கூடிய துன்பத்தை உருவாக்கின்றது. பிறந்த பச்சை குழந்தை முதல் நாளிலிருந்தே இந்த ஆங்கில மருத்துவம் ஜுர மாத்திரைகளை கொடுத்து அந்த குழந்தையை நாசமாக்கிவிடுகின்றது, எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ஆக்கிவிடுகின்றது. இதனை நாம் தெளிவாக அறிய வேண்டும். எந்த அளவுக்கு ஆங்கில மருத்துவத்தினுடைய தீமைகள் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கின்றன, நம்மை நெருக்கமாக அணைத்துக் கொண்டிருக்கின்றன, பிசாசு போன்று பிடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக நீங்கள் அறிவீர்களானால் இன்று உங்களுடைய நிலை, உங்களுடைய நாளைய சமுதாயம், உங்களுடைய சந்ததியினர், இளம் சந்ததியினர், குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் முதலாக பாதுகாக்கப்படுவார்கள். ஜுரம் என்ற மாத்திரையை கொடுக்காதீர்கள். ஜுரம் என்பது ஆங்கில மருத்துவத்தினுடைய சாபக்கேடு. அந்த மாத்திரைகள் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு சாபக்கேடு. அந்த மாத்திரையை மட்டும் நிறுத்தச் சொல்லுங்கள். இவர்களால் ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா என்பதை பார்ப்போம். இயற்கையாக ஒரு ஜுரம் தணிய வேண்டும், அவர்களால் முடியவே முடியாது. இதனை நீங்கள் அறிய வேண்டும். ஒரு குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது நான் அதை கவனிப்பேன் என்று கூறக்கூடிய இந்த அடாவடித்தனம் ஆங்கில மருத்துவத்தினுடையதாக இருக்கின்றது. 10 மாதங்களும் உங்களுக்கு கால்சியம் மாத்திரைகளையும் அயன் மாத்திரைகளையும் இன்னும் என்னென்ன கேடுகள் இருக்கின்றதோ, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் முதலாக, வைட்டமின் B6 முதலாக, ஜிங்க் முதலாக, இன்னும் என்னென்ன அநியாயங்கள் இருக்கிறதோ அவ்வளவு மாத்திரைகளும் குப்பைகளையும் தாயுடைய வயிற்றில் கொட்டி பிறகு அந்த கர்ப்பப்பை இயங்காமல் ஆகிவிடுகின்றது. எனவே அவர்களுக்கு சுகப்பிரசவம் என்பது எந்த விதத்திலும் சாத்தியமில்லை, அறுவை சிகிச்சை மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனால் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை வெளியாக்க தெரியுமே தவிர சுகப்பிரசவத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு எந்த மருத்துவர்களுக்கும் எந்த மகப்பேறு மருத்துவத்திற்கும் அந்த ஒரு ஞானம் இருக்கிறதா இல்லையா என்பது பெரும் கேள்விக்குறியாகும். சுகப்பிரசவத்தை நடத்துங்கள் என்றால் பயந்து போய்விடுவார்கள். சுகப்பிரசவம் தான் வேண்டும் என்றால் பயந்து விடுவார்கள். ஏனென்றால் சுகப்பிரசவம் பார்க்க தெரியாது. அறுவை சிகிச்சை என்றால் கத்தியை கிழிச்சாச்சு, எடுத்தாச்சு, முடியாச்சு, அனுப்பிச்சாச்சு, அவ்வளவுதான். மற்றபடி சுகப்பிரசவம் பெரும் கேள்விக்குறி. அது எப்பொழுது நிகழும் என்பது கூட தெரியாது. எனவே நேயர்களே, உங்களுடைய நல்லெண்ணங்களும் நல்ல அறிவும் பாகுபாடு படுத்தி சிந்தித்து அறிந்து உணரக்கூடிய அந்த மகத்தான பெரும் செல்வமும் உங்களுடைய இருதயத்தில் அமைந்திருக்கிறது. அந்த இருதயம் உங்களுக்கு தெளிவாக்க வேண்டும். ஆங்கில மருத்துவம் கூடாது என்பதை. இறுதியாக நாம் இன்டென்சிவ் கேர் யூனிட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அங்கு செல்லும் பொழுது நம்முடைய உயிரே போய்விட்டது, பாதிக்கு மேலாக உயிர் போய்விட்டது. நீங்கள் அவசரமாக செல்வீர்கள், அவர்கள் உயிர் பாதுகாப்பார்கள் என்று ஒரு நெஞ்சுவலி வந்துவிட்டது, அவசரமாக செல்வீர்கள். அங்கு அவர்கள் பாதுகாப்பவர்கள் இல்லை என்பதை உங்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு கையெடுத்து போடுங்கள். உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை, நீங்களோ எங்களை நம்பி வந்திருக்கின்றீர்கள். ஆம், நானும் உங்களுக்கு வாக்களித்தேன், ஆனால் என்னுடைய வாக்கு பொய்யானது என்பதை நான் உங்களுக்கு மறைவாக அறிவிக்கின்றேன். வெளிப்படையாக நான் மனிதர்களும் சொல்ல மாட்டேன். எனவே உங்களை உள்ளுக்குள் அடைத்து பிறகு அங்கே நீங்கள் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து, நீங்கள் கையெழுத்து போட்டுவிட்டு வாருங்கள். எது கையெழுத்து போட்டுவிட்டு வாருங்கள்? உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை என்பது கையெழுத்து போட்டுவிட்டு வாருங்கள். உயிருக்கு ஆபத்து, அவசர சிகிச்சை பிரிவு, உடனே ஆம்புலன்ஸ் வந்துடும், ஆம்புலன்ஸ்லாம் வடி விட்டுடணும். அங்கே போனால் கையெழுத்து போடுங்க, உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை. நடக்கிறதா இல்லையா? உங்களுக்காக இறைவன் படைத்திருக்கிற அந்த மாபெரும் ஒளி வெளிச்சம்,
அந்த சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய மகத்தான ஒரு பண்பு உங்களுடைய இருதயத்தில் அமைந்திருக்கின்றது. அதனை நீங்கள் உபயோகப்படுத்துவது உங்களுக்கு நன்மையானதாகும். அதனை உபயோகப்படுத்துவதும் உபயோகப்படுத்தாமல் இருப்பதும் இறைவன் உங்களிடம் விட்டுவிட்டான். The choice is yours, whether you abide by your heart or you get out of your heart, out of your mind and follow the people. பெரும்பான்மை என்று நீங்கள் பின்பற்றி சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இது உங்களுக்கான ஒரு நல்ல உபதேசமும் கடுமையான எச்சரிக்கையுமாகும். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பின்பற்றாத வரையில் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய இருதயத்தில் இறைவன் எதை அமைத்திருக்கின்றான் என்பதை பாருங்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய இந்த மருத்துவ சமுதாயம் ஒரு புறம், உயிரை நாங்கள் காப்பாற்றுபவர்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இறைவன் பல கேள்விகளை அமைக்கின்றான். உயிரை பாதுகாப்பவர்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அங்கு சென்றதும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கூறுகின்றார்கள். உங்களை நம்ப வைத்து கடுத்திருப்பதில்லையா? இது நம்பிக்கைக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? இது பகிரங்கமான பிளாக்மெயில் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில் உங்களை மனதை சீரடித்து உங்களை நிர்பந்தத்திற்குள்ளாக்கி வேறு வழி இல்லாமல் ஆக்கி மூளைச்சலவை செய்து உங்களிடமிருந்து நீங்கள் இறந்துவிட்டால் டாக்டர்கள் பொறுப்பல்ல, நீங்கள் தான் பொறுப்பு என்று நீங்களே கையெழுத்திட்டு விட்டு உள்ளே வாருங்கள், பிறகு நான் கவனிக்கின்றேன் கூறுகின்றார்களே, இவர்களை நீங்கள் நம்புகிறானால் இறைவன் நமக்கு அநியாயம் செய்யவில்லை. நமக்கு கொடுத்த அந்த மகத்தான நற்பண்பை நாம் சிந்தித்து உணர்ந்து செயல்படுத்த தவறிவிட்டோம், அவ்வளவுதான். எனவே நம்முடைய அவ்வளவு தீமைகளுக்கும் நாம் நம் மனதை விட்டுவிட்டு மனிதர்களை நம்பியது நாம் காரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதர்களை நம்புவது என்பது எனக்கு நானே செய்து கொள்ளக்கூடிய மிக பெரும் அநியாயம் என்பதையும் நான் உணர வேண்டும். இப்பொழுது உங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் வருகின்றீர்கள். உயிரை பாதுகாக்கின்றோம் என்று கூறக்கூடியவர்கள் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டிருப்பது எனக்கு உயிரை பற்றி பாதுகாக்க தெரியாது என்பதுதான் உண்மை. அவர்கள் வாக்குறுதியெல்லாம் பொய்யானதாகும். இறைவன் உங்களுக்கு எச்சரிப்பது உண்மையாகும், சத்தியமாகும். இறை வழி மருத்துவத்தினுடைய பகுதி இது. இறை வழியில் உங்களுடைய வாழ்க்கை இறைவன் புறத்திலிருந்து எவ்விதமாக உங்களை படைத்தானோ, எந்த விதமான ஒரு உருவமும் இல்லாத நிலையிலிருந்து, எந்த பொருளுமாக இல்லாத நிலையிலிருந்து, ஒரு அணு என்ற அந்த பொருள் கூட இல்லாத நிலையிலிருந்து, சக்தி என்ற அந்த திரட்சியிலிருந்து உங்களுக்காக படைத்தானே ஒரு அணுவை 14 வருடங்கள் அந்த ஆணினுடைய அவனுடைய அந்த அந்த உடல் அமைப்பில், அவனுடைய உயிரமைப்பில் அந்த உயிரணு உருவாகின்றது. 14 வருடங்கள். ஆக எந்த விதமான ஒரு பொருளும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய உயிர் சக்தியிலிருந்து, உயிரோட்டத்திலிருந்து ஒரு அணுவாக உங்களை அமைத்து அந்த உடல் அமைப்பும் உயிரமைப்பும் ஒன்று கலந்த ஒரு அணுவாக அமைக்கின்றானே, அதில் ஒரு ஆண் அணுவில் 90 வருடங்கள் வாழக்கூடிய சக்தி இருக்கிறது. உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் அந்த உயிரோட்டத்தில், ஆண் அணு என்ற அந்த உயிரோட்டத்தில் அமைந்திருக்கின்றது உங்களுடைய உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தியை சிதைக்க